ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க இளவரசி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரியுமா? புது வீட்டுக்கு கூடி வந்திருக்கோம். இப்போ நான் அங்கதான் இருக்கேன். பால் காய்ச்சிடலாமா? வாங்க பால் காய்ச்சிடலாம். இப்ப அடுப்பை பத்த வைக்க போறேன். பால் எடுத்து அடுப்புல வைக்க போறேன். பொங்குதான் பார்க்கலாமா? பொங்கிரு பொங்கிரு பொங்கிரு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பொங்கிரு 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 பொங்கிரு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பால் பொங்க போகுது. அவ்வளவுதான். பொங்குது பொங்குது பொங்குது. பொங்குது பொங்குது பொங்குது. பொங்கிருச்சு. பால் பொங்கிருச்சு. அடுத்ததான் என்ன பண்ணலாம்? ஒரு 4 பேருக்காவது கொடுப்போம். பால் 2 பேருக்கு தானே இருக்கு. என்ன பண்ணலாம்? ஐடியா! தண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு கொடுக்கலாமா? வேணாம் வேணாம், அப்புறமா கொடுத்துக்கலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க அது வீட்ல? யாராவது இருக்கீங்களா இல்லையா? யாருமா அது? என்னடா இது? தினம் நம்ம வாசல்ல இத்து போன பால்காரி தான் வந்து நிப்பா. இன்னைக்கு ஒரு பால் கோவாவே வந்து நின்றுக்குது. யார் பாப்பா நீ? அங்கிள், நான் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கிறேன். பால் காய்ச்சினேன், பால் எடுத்துக்கோங்க. இந்த ஊர்லயே நான் தான் எச்சி கேட்டாடு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியா அங்கிள்? தட்டை ஃபர்ஸ்ட் பிடிங்க, நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, சாரி 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 அங்கிள், சாரி அங்கிள். பரவாயில்ல பரவாயில்ல, நான் தான் இந்த ஊர்ல எச்சி கேட்டாடு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏதாவது ஆபத்துன்னா என்கிட்ட சொல்லு. நான் தான் இந்த ஊர்லயே எச்சி கேட்டாடு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னும் கல்யாணம் ஆகலமா? மா என்ன, நீ எனக்கு கல்யாணம் ஆகலமா? என்ன ஆகலமா கல்யாணம்? ஏதாவது ஆபத்தா இருந்தா கூப்பிடுமா? நீ எனக்கு கல்யாணம் ஆகலமா? சரி 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 அங்கிள், உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல, நீங்க எஜுகேட்டடு. மைண்ட்ல வச்சுக்கிறேன், மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஹலோ, இங்க வாங்க. சொல்லுங்க சார். ஆமா, எல்லாத்துக்கும் பால் கொடுக்குற, எனக்கு? அப்படியா? இந்தாங்க பெரிய மனுஷா, குடிங்க. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குற, என்கிட்ட வாங்க மாட்டியா? ஓ, ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இரு. ஹலோ, என்னடா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? டேய், உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். என்னடா? உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன். தாலி ரெடி பண்ணு, கட்டிக்கிறேன். எப்படி நம்புறது? எப்படி நம்புறதுன்னா? எனக்கு ஒரு முத்தம் கொடு. டேய், காலம் கெட்டு போச்சுடா. சரி. ஏங்க போவாத, நான் எச்சி கேட்டாடு. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. நான் சொல்றதை கேளு. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல.
ஐயோ கண்ணை சாரி குத்திட்ட. சாரி சாரி சாரிங்க சாரி சாரி ஐயோ சாரி 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 சாரி. சரி 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 நீ எல்லாம் சரியாயிரும். என் பேரு இளவரசி. நான் பக்கத்து வீட்டு குடி வந்திருக்கேன். ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். அதுக்காக உங்க கூட கம்பெனி கொடுத்து டெய்லி என்னை பேச கூப்பிடக்கூடாது. ஏன்னா நீ பையன், நான் பொண்ணு. டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே? அவ கொடுக்கும் போது இதமா இருந்துச்சே. டேய் ஆ எப்பட்றா இதமா இருக்கும்? அந்த துண்டை துவைச்சு 6 மாசம் ஆகுதுடா. டே மனசாச்சி, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? போடா. சரிடா சரிடா போறேன். உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லடா. என்ன பாக்குற? உனக்கு தான் கொண்டு வந்தேன். நீ தனியா இருக்கியா? பாவமா இருந்துச்சு, அதான். குடி. பாத்துக்கிட்டே இருந்தா குடி. சக்கரை போட்டனான்னு தெரியல. கரெக்டா இருக்கு. குடி. நான் வரேன்.
என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? செயின் கழட்டிச்சு போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து ஹெல்ப் தான் பண்றது. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. டைம் வேற ஆகுது. ஐயோ, இந்த மேனேஜர் வேற போனா கத்துவான். என்ன பண்ணலாம்? ஐடியா. ஹலோ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சைக்கிள் ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. நான் கிளம்புறேன். ஏ இதத்தான் சைக்கிள் கேப்புன்னு சொல்றாங்களோ? மூஞ்சில மை ஒட்டிருந்துச்சு, சொல்ல மாட்டியா? ஆபீஸ்ல ஒரு கேலி கிண்டலுமா போயிடுச்சு. வண்டியா வச்சிருக்க, தட தட தடன்னு ஆடுது. சர்வீஸ் பண்ணவே மாட்டியா? இந்தா புடி உன் சாவி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, நான் எஜுகேட்டடு, எனக்கு கல்யாணம் ஆகல. நான் எஜுகேட்டடு, எனக்கு கல்யாணம் ஆகல. நான் எஜுகேட்டடு, எனக்கு கல்யாணம் ஆகல. எஜுகேட்டடு, கல்யாணம் ஆகல. நான் எஜுகேட்டடு, கல்யாணம் ஆகல. நான் எஜுகேட்டடு, கல்யாணம் ஆகல. நான் எஜுகேட்டடு, கல்யாணம் ஆகல. எது வரைக்குமா வந்திருக்குது? அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. டாக்டர் என்ன சொன்னாரு? அங்கிருந்தாமா வரேன். அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. அதாவதுமா, பிறப்பு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உடல் ரீதியா ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா அவன் பழைய நிலைமைக்கு திரும்புவான்னு டாக்டர் சொல்றாரு.
ஐயோ 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 நான் எஜுகேட்டடு, எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் எஜுகேட்டடு, கல்யாணம் ஆகலை. நான் எஜுகேட்டடு, கல்யாணம் ஆகலை. நான் எஜுகேட்டடு, கல்யாணம் ஆகலை. எஜுகேட்டடு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் எஜுகேட்டடு, எனக்கு 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 கல்யாணம் ஆகலை. என்னது? பால் பாயாசம். எனக்கு எதுக்கு கொண்டாந்துருக்க? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அப்பா, ஹலோ, டேய் கார் எடுத்துட்டு உடனே இங்கே வாங்கடா. ஹலோ மாமா, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? இளவரசி, நம்ம பயப்படுற மாதிரி பிரபு ஒன்றும் இல்லைம்மா. நான் டாக்டரை போய் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரபுவை சென்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அதனால் நான் சென்னைக்கு உடனே பிரபுவை கூட்டிகிட்டு புறப்படணும். நீ நான் சொல்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக அங்கேயே இரு.
யாரு கூட பேசிட்டு இருக்கிற? இங்க டெய்லியும் வந்துட்டு போறவன் யாரு? நீ டெய்லியும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறியா? அவன் யாரு? நீ யாரு? இங்க என்ன நடக்குது? கண்டிப்பா இங்க ஏதோ தப்பான தொழில் நடக்குது. நீ தப்பான பொண்ணாதான் இருப்ப. என்ன நடக்குது இங்க? நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அந்த வீட்ல இருக்கிறது என் புருஷன், இங்க வந்துட்டு போறது என்னுடைய மாமனார். தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? உனக்கு உனக்கு ஏய் நெல்லு, என்ன இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற? இங்க வா. ஐயோ, ஏய் இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற? தெரியாம இடிச்சிட்டேன். என்ன தெரியாம இடிச்சிட்ட? அடிங்க. ஐயோ, பாரு வண்டி வளைஞ்சு போச்சு, உனக்கு தெரியுதா? மெக்கானிக் கிட்ட போனா 5000 6000 செலவாகும். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பணத்தை எடுத்து வையே. எனக்கு மாச சம்பளமே 5000 ரூபாய் தான். அதுக்கு நான் என்ன பண்றது? பணத்தை எடுத்து வைனா. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? இல்லைன்னா ஒன்று பண்ணு, நீ வேற அழகா இருக்கிற, டெய்லியும் இதே இடத்துல ஒரு 10 நிமிஷம் 10 நாளைக்கு பேசிட்டு போ. நான் மாட்டேன், நான் மாட்டேன். அப்பனா பணத்தை எடு. சரி சரி, கிளம்பு கிளம்பு. நாளையில இருந்து கரெக்டா வந்துடணும், கேக்குதா? ஏய் இங்க வா. அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. உன்னையெல்லாம் நம்ப முடியாது, காலை காட்டு. ஆஹா, ஏ முண்டம், கொலுசு போட்டுக்கிறியா? போட்டிருக்கேன். அத கழட்டு. ஆஹா, கலட்ட மாட்டேன். அப்பனா பணத்தை எடு. சரி, கலட்டுறேன். ஏய் ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் குறைஞ்சாலும் சைனு ஒயின் ஆயிரும். நாய் பேய் குரங்கு கொலுசு பிடிங்கி வச்சுக்கிட்டான். 6000 ரூபாய் செலவாகுமா? அதுக்கு போய் கொலுசு பிடிங்கி வச்சுக்கிட்டான். வீட்டுல அம்மா கேட்டா என்ன சொல்றது? எருமா மாடு பண்ணி. என்னடா ஒயினுக்கு சத்தம் கேட்டுச்சு? டேய் பாக்கெட்ல 10 பைசா இல்லடா. பாக்கெட்ல பணம் இல்லைன்னா என்னடா? கையில செயின் இருக்குது, கடையில ஒயின் இருக்குது. போலாம் வா.
பிரபு 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 டேய் யாரா அது? வீட்டுக்கு வேலைக்காரியை கூப்பிட்டு வந்திருக்கிறியா? அப்படிலாம் பேசாதப்பா. வீட்டுக்காரியா கூட்டிட்டு வந்திருக்கிறேன். வீட்டுக்காரியா கூப்பிட்டு வந்திருக்கிறியா? ஏண்டா நம்ம அந்தஸ்து என்னன்னு தெரியல உனக்கு? எத்தனை கோடீஸ்வரனுங்க பொண்ணு கொடுக்க லைன்ல நிக்கிறானுங்க, நீ போய் இந்த பிச்சைக்காரியை கூப்பிட்டு வந்திருக்கிற? பா மரியாதையா பேசுப்பா. என்னடா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற, உனக்கு என்னடா மரியாதை? டேய் என் மகன்டா. டேய் போதுடா டாடி கீழே இறக்கி விட்றா. என்னம்மா பாக்குற? எல்லாம் பிரபு என்கிட்ட சொல்லிட்டான். தாய் இல்லாத பையம்மா, இனிமே தாய் மாதிரி நீ தான் இருந்து பையனை பார்த்துக்கணும். நாளைக்கு உங்க 2 பேருக்கும் நம்ம கோயிலில் வச்சு சிம்பிளா கல்யாணம். அதுக்கப்புறம் ஊட்டிக்கு ஹனிமூன் போயிட்டு வாங்க, சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க, சரியா? அப்பா ட்ரெயின் டிக்கெட் 3 பேத்துக்கும் புக் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. டேய் மடையா, 3 பேருக்கு எதுக்குடா டிக்கெட் புக் பண்ற? நீங்க 2 பேர் தான் ஹனிமூன் போக போறீங்க. உங்க 2 பேருக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாப்பா. சரிப்பா, நான் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு சரிப்பா. சீக்கிரமா வந்துருப்பா. எங்க வீட்டு இளவரசி. இளவரசி, பிரபு ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணானாமா? இல்லைங்க மாமா. டிக்கெட் புக் பண்றேன்னு போனான், மணி 10 ஆகுதுமா, இன்னும் ஆளை காணும். எனக்கும் ஃபோன் பண்ணல, என்ன பண்றான்னு தெரியலையே.
ஃபோன் அடிக்குதுமா, அது யாருன்னு பாரு. ஏதோ புது நம்பர்ல இருந்து வருதுங்க மாமா. ஹலோ ஹலோ, யாருங்க? ஆமா ஆமா, ஹலோ, என்ன சொல்றீங்க? ஹலோ, அப்படியா? ஆமா, ஹலோ, என்ன பிரபுவா? என்னாச்சுங்க மாமா? பிரபுக்கு ஆக்சிடென்ட் அம்மா. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா பழைய நினைவுகள்லாம் அவர் மறந்துட்டார். அவரையே யாருன்னு அவருக்கு தெரியல. அதனால தான் நானும் என் மாமனாரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கோம். எஜுகேட்டடு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஆனா அடுத்த ஜென்மத்தில் நான் சும்மா விட மாட்டேன். எஜுகேட்டட் ஆகுவேன், கல்யாணத்தை பண்ணுவேன். எஜுகேட்டட் ஆகுவேன், கல்யாணத்தை பண்ணுவேன். ஹலோ இளவரசி, நான் தான் மாமா பேசுகிறேன். ஆமாம், நம்ம பிறப்புக்கு இப்போ பூரண குணமாயிருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. கேட்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷமா, அதாம்மா உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன். பிறப்புக்கு இப்போ பழைய நினைவெல்லாம் திரும்பிருச்சுமா. நீ நானும் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பிறப்புக்கு விபத்துக்கு அப்புறம் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவன் மைண்டுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு டாக்டர் சிட்டா சொல்லிட்டாருமா. அதனால் நீ நானும் அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்மா. சரிம்மா, நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பி ஊருக்கு வந்துடுறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு. நான் ஃபோனை வச்சிட்டுமா? சரிம்மா. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்ட பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையில் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகம். இளவரசி என்னாச்சு? டாடி டாடி, இளவரசி என்னாச்சு? தூக்குடா தூக்குடா. அம்மா இளவரசி, டேய் பக்கத்து வீட்டில் வைத்திட்டு இருப்பார், கூட்டிட்டு ஓடி ஓடி கூப்பிட்டு வரேன்பா. அம்மா இளவரசி என்னம்மா பண்ணுது? இளவரசி அம்மா இங்கே பாரு, மாமா பாரு, என்னம்மா பண்ணுது? வாங்க வைத்திரு, வாங்க வாங்க. இதான் வரார் டாடி.
நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதுதான் நடந்திருக்குது சாமி. என்ன வைத்தியரே சொல்றீங்க? வாரிசு உண்டாயிக்குது சாமி. போங்க போய் சக்கரை எடுத்துக்கிட்டு 101 ரூபா மொய் எடுத்துட்டு வாங்க சாமி. சக்கரை உங்களுக்கு, மொய் நம்மளுக்கு. சாமி உங்க பொண்ணு உண்டா இருக்கிறா சாமி. சரி சரி சாமி, எனக்கு வேலை கிடைக்குது, நீங்க வந்து சேருங்க சீக்கிரம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். மாமா நீங்களும் அப்படி பேசுறீங்க? அம்மா, நான் எவ்வளோ நல்ல பொண்ணு ஒன்று நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என் பையனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே. போதும் மாமா, இதுக்கு மேல பேசாதீங்க, நான் கிளம்புறேன். ஏய் இளவரசி நில்டி. இங்க வாடி. என் காதலியும் நீதான், என் மனைவியும் நீதான்.